ஹாய் ஒருவன் ஹாய் 11th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதோ வீடியோ. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி மேக்ஸுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க் போட்டேன். 7 5 மார்க் எழுதுறது எப்படி ஈஸியாகவே படிக்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதை மட்டும் படிச்சுன்னு 7 5 மார்க் எழுதிடலாம். இப்போ ஃபிசிக்ஸில் பெரும்பாலும் மாணவர்கள் 11th என்ன நினச்சிருக்காங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி படிக்காமல் இருக்கீங்க. தயவு செய்து 12th 12th இதை மனசில் வச்சு அண்ட் JEE எல்லாம் யார் எழுத போகிறீங்களோ இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்டை கொஞ்சம் நல்லபடியாக படிங்கப்பா. 11th ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கீங்க. 11th குவார்ட்டர்லி எக்ஸாம்னா முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ப்பா. ஃபுல்லாக புக் பேக் தான் எழுதியிருப்பான்ப்பா, அதுதான் வரும், சரிங்களா? இப்போது யூனிட் 1 பார்த்திங்கன்னா 2 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 5 ரோமன் நம்பர் 2 ரோமன் நம்பர் 3 4th எக்ஸாம்பிள் 1.14 இது ஒரு டைமென்ஷன் செக்னஸ் சம்மு. ஸோ 5 கொஸ்டின் தான் இருக்குது. 3 மார்க் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2 2 3 4 புக்கிங்கில் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் ரேடார் மெத்தடு. ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3 ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இந்த ட்ரையாங்குலர் மெத்தடும் பேரலக்ஸ் மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் எரர் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.15ங்கிற அந்த சம் இருக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் லெசனில் இதையாவது ஒழுக்கமாக படிங்க. அண்ட் 3 மார்க்கில் ஒன்று மறந்துட்டு பாருங்கள், யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸோட யூசஸ் அது நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த கொஸ்டின் நிறைய பேர் படிக்கிறதில்ல புக்கில். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடலாம். 2 மார்க் புக் பேக்கு 2 3 4 5 7 8 9 11 12 13 14. 5 மார்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 அவ்வளோதான். 4 5 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ 3 மார்க் கிடையாது, இதில் வேண்டாம், சரிங்களா? அடுத்தது யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய யூனிட்டு, பட் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 மார்க்கில் இவ்வளோ தான் 1 2 3 8 9 10. 3 மார்க்கில் செகண்ட் ரோமன் நம்பரில் 4 5 6 11 ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிக்ஷன் எக்ஸ்ட்ராவாக அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க புக்கிங்கில். 5 மார்க்கில் தேர்ட் ரோமன் நம்பரில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்டு தேர்டு 4th 6th 10th சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு வெர்டிக்கல் மோஷன் ஹரிசாண்டல் மோஷன் அது தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொமெண்டம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேமிஸ் தியரம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 4 2 மார்க்கில் 3 தான் 1 2 5 5th ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமன் நம்பர் 2 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2 தேர்டு 4th 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க. நிறைய பேர் படிக்கிறதில்ல புக்கின். ஸோ ரோமன் நம்பர் 3 தேர்டு ஒன்றும் ஒரு 3 மார்க் தான். இதெல்லாம் 3 மார்க். 5 மார்க்கில் 3 5 மார்க்கு ரொம்ப சின்ன லெசன். ரோமன் நம்பர் 3 1 2 4 அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா டைமென்ஷன் 1 டைமென்ஷன் கொலிஷன் சொல்லுவோம். அட்லீஸ்ட் அந்த கேசஸ் படிக்க முடியல, அட்லீஸ்ட் அது கொஷினாவது படிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் அந்த ஒர்க்கு கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு சின்ன சின்ன கொஸ்டின் தான். அதை எப்படியே அதை தனியாக தூக்கி 3 மார்க்கில் கேட்குறாங்க 5 மார்க்கில் கேட்குறாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது படிச்சுங்க. ஸோ இது 4th லெசன். 5th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் எல்லாமே சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் தான். 1 3 4 7 8 9 10 11 12 13 14 16 அவ்வளோதான். 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 3 ஃபஸ்ட்டு ஒன்று, ரோமன் நம்பர் 3 7th ஒன்று கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் ரோமன் நம்பர் 3 4 5 8 9 10 இதில் ஒரு கொஷின் இருக்குது, யூனிஃபார்ம் ராடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கனெக்ட் பண்ணுறது. யூனிஃபார்ம் ராடு ரிங்கை விட ராடு இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் அதே வீக் ஸ்டூடெண்ட் படிங்க. பேரல் ஆக்சிஸ் தியரம் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக அது கன்ஃபார்மாக வரும். அண்ட் 10th கொஸ்டின் ரோலிங் இன் இன்க்ளைன் பிளேன் கண்டிப்பாக படிக்கணும். இது நம்மளுடைய ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க 11th ஸ்டாண்டர்ட். ஸோ யூனிட் 6 பாருங்கள். 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 2 2 4 8 12 13 5 2 மார்க். 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2 ஃபஸ்ட் ஒன் கெப்லர்ஸ் லான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த 3 லாவும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஈக்குவேஷனோட கட்டாயம் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 3 13 11 4 இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டை பற்றி எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் எழுதிட்டு 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கு. ரோமன் நம்பர் 3 5 7 8 9 10 5 7 8 9 10 இந்த 5th ஒன்றும் 7th ஒன்று 8th ஒன் 9th ஒன் 10th ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்கேப் ஸ்பீடுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜி வித் லாட்டிடியூட் ஆல்டிடியூட் டெப்த்து கண்டிப்பாக இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. U = mgh ப்ரூவ் பண்ணணும், இதுதான். ஸோ 6th லெசன் யாரும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் வால்யூமெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. 6th லெசன் ஒரு ஈஸியான லெசன். மொத்தம் 6 லெசன் கேள்விப்பட்டேன். சில ஸ்கூலில் ஃபஸ்ட்டு 5 லெசன் சொல்கிறாங்க. எனிவே நான் 6 லெசனுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இந்த PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். அண்ட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி, விட்டுறாதீங்க. நம்ம நல்லா கணிச்சு பாருங்கள். படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. ஃபஸ்ட் லெசன் நான் கொடுத்த கொஸ்டின், 4th லெசன் நான் கொடுத்த கொஸ்டின், 5th லெசன் நான் கொடுத்த கொஸ்டின், இல்லை ஏதாவது ஒரு 3 லெசன் நீங்களாக படிங்க. கட்டாயம் உங்களால் ஒரு 35 40 எடுக்க முடியும் 70க்கு.
அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் போடுறோம், மேக்ஸுக்கும் போடுறோம். மேக்ஸுக்கு ஆல்ரெடி 5 மார்க் போட்டாச்சு. கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th பசங்கிட்ட சொல்லுங்கள் படிக்க சொல்லி. தேங்க்யூ.